இந்த ரியாக்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கிறேன். ஜிங்க் ஆக்சைடு கார்பனோடன் வந்து சேரும்போது என்ன ஃபார்ம் ஆகுதாம்? அந்த ஜிங்க் ஆக்சைடு இருக்கு பாத்தீங்கன்னா, அது என்ன பண்ணுது? அதுல இருக்கிற ஆக்ஸிஜனை வந்து விடுது. அப்ப என்ன ஆகுது? அந்த ஜிங்க் ஆக்சைடு என்ன ஆகுது? ஆக்ஸிஜனை வந்து லூஸ் பண்ணுது. ஆக்ஸிஜனை ஒண்ணு லூஸ் பண்ணுச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதுன்னு அர்த்தம். எந்த இடத்துல ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதோ, அது எது நடத்துதோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இங்க இருக்கிற கார்பன் என்ன ஆகுது? கெயின் பண்ணுது அந்த ஆக்சிஜன். அதனால அந்த கார்பன் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆக்சிஜனை கெயின் பண்ணுது. ரைட்டா? அதனால இந்த இடத்துல என்ன நடக்குது? ஆக்சிடேஷன். அதனால ஆக்சிடேஷன் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. இந்த கார்பனால தான் இந்த ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடக்குது. அதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா, ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றது. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த ஜிங்க் ஆக்சைடு வந்து ரெடியூஸ் டு ஜிங்க். எஸ். இந்த ஜிங்க் ஆக்சைடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் ஆக்சைடு என்ன இருக்கு? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்து இதா மாதிரி இருக்கு, ஜிங்கா மாதிரி இருக்கு. அதனால இது கரெக்டா தான் இருக்கு. அடுத்து பாருங்களேன். ஜிங்க் டஸ் நாட் அண்டர்கோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன். டஸ் நாட்டே கிடையாது. இங்க இருக்க பாருங்களேன். இந்த என்டையர் ப்ராசஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, ஒரு இதுல ரிடக்ஷன் நடந்திருக்கு, ஒரு இதுல ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. அந்த ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் சைமல்டேனியஸா நடந்தனால இது என்ன சொல்லுவாங்க? ரிடாக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. அதனால இது வந்து தப்பா இருக்கு. ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நடந்திருக்கு, ஆனா நடக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இது தப்பு. மூணாவது பாருங்க. ஜிங்க் ஆக்சைடு என்னவாம்? ஆக்சிடைஸ் டு ஜிங்கா? டெஃபினட்டா கிடையாது. ஜிங்க் ஆக்சைடு என்னதுன்னா, ஜிங்க் ஆக்சைடு என்ன? ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கு. அதனால இதுவும் தப்பு. ஃபோர்த்து பாருங்க. கார்பன் ரெடியூசர் டு வந்து கார்பன் மோனாக்சைடு. அதாவது கார்பன் ரெடியூஷன் நடக்கல. கார்பன் என்ன இருக்கு? ஆக்சிடேஷன் நடந்திருக்கு. ஆக்சிடேஷன் நடந்தனால தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கார்பன் மோனாக்சைடை ஃபார்ம் பண்ணிருக்கு. அதனால என்ன? இதுவும் தப்பு. இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா, இதா வரும். பாத்தீங்களா? நம்ம அங்க பேசிக்கா பார்த்ததை வச்சு ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா, நல்லா ஆன்சர் பண்ண முடியும்.